சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சு? எஸ்ஐக்கு மட்டும் இருந்திருந்தா நான் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பா, என்ன வந்து சாப்பிட வச்சுருப்பா. இப்போ மணி வந்து 9 மணி ஆச்சு, இன்னமும் சாப்பாடு வந்து இல்லை. அதுக்கு எஸ்ஐக்கு தான் வரணுமா? உனக்கு என்ன புரோட்டா வேணும், சைடில் வந்து தொட்டுக்கிறதுக்கு சால்னா சிக்கன் குழம்பு தானே வேணும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் போதுமா? அண்ணே கெட்டி சட்னி வாங்கிட்டு வர மறந்துடாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செல்லக்கனி வந்து கேட்குறாங்க. பரணி எங்கே இருக்கான்னு தெரியுமா? பரணியை வந்து கிளினிக்கில் பார்த்தேன், அங்கேயும் காணுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே டிஃபன்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சிவபாலன் கூட பைக்கில். அப்படியே வந்து இறங்குறாங்க. அக்கா நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தேனா தேவையில்லாமல் எசைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பேசிட்டேன்னு வச்சுக்கேன், சண்முகம் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. அக்கா இதை பற்றி எதுவும் கேட்க வேணாம்க்கா, கொஞ்சமாவது அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலக்கா. சண்முகம் வந்து வந்தால் மட்டும்தான் முத்துப்பாண்டியோட கொட்டத்தெல்லாம் அடக்க முடியும், இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். மிகப்பெரிய வந்து அடி மேலே அடி குடிச்சிக்கிட்டே இருப்பான். எசிக்க மாட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதை பற்றியும் பேசாமல் உள்ளே வந்தேன்னா வந்துட்டு போ. சரிக்கா நான் உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன், இல்லாட்டி இந்த வீடும் எனக்கு அந்நியமாயிடும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. டேய் நீ எதுக்குடா இங்கே வர? என்னத்தான் நான் வரக்கூடாதா அந்த வீட்டுக்குள்ளே? எனக்கு உரிமை இல்லையா? டேய் அந்த வீட்டு சம்மந்தப்பட்டங்க யாருமே வரக்கூடாது, பரணியே வரக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் அவளுக்கு உரிமை இருக்குன்னு வேற வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டா இப்போ பரணி வந்து ஏசின்னு ஏசிக்கிட்டு இருக்க, அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து நம்ம சண்முகத்தை வந்து திட்டுறாங்க. ஒரு பக்கம் அண்ணி மதனி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பாடலாம், ஆமாம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பிடிச்ச கடையில் புரோட்டா சிக்கன் குழம்பு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்ன சட்னிலாம் கேட்பியோ அது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல சாப்பாடு தான் முக்கியம், பிரித்து வச்சுருங்க வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லும்போது, அத்தா என் மேலே உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் எப்படி கோவத்தோட இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வருவேனா? நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவே மாட்டேன், உங்களுக்கு விசுவாசியாக தான் இருப்பேன். அப்பா போதும்ப்பா, ஏற்கனவே முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டி பாக்கியம் எல்லாரும் வந்து அந்த வீட்டுக்கு ஆளுங்க தான். அப்படி இருக்கும்போது நீ வந்து விசுவாசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி எதுவும் பிரச்சனை எதுவும் ஆரம்பிச்சிடாத, என்னால் மல்லு கட்ட முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எப்படியோ நினைங்க, ஆனால் நான் எப்போதுமே வந்து உங்களை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தான் பெருசாக வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இப்போ கூட அப்பா தான் முக்கியங்கிற, அப்படி என்ன பெத்தவராச்சே விட்டு கொடுக்க முடியுமா? அப்பா பேசாமல் கிளம்புறியா? உன்னை ரத்னா வந்து கேட்குறாங்க. நீயும் சாப்பிட்டு போடா. வீட்டுக்கே வந்து உரிமை இல்லைங்கிறாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு எப்படி உரிமை இருக்கும்? கண்டிப்பாக நான் இங்கே இல்லை, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து நீ எங்கே போயிட்டு வந்த, இவ்வளோ நேரம் ஆச்சுன்னொன்னே அதுவா தான் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து சொல்ல பார்க்குறாங்க. உன்னை பரணி வந்து காலிலேயே வந்து மிதிக்கிறாங்க. எதுக்கு அவனை காலில் மிதிக்கிற? நான் ஒரு பாட்டி வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, அதை வந்து காப்பாற்றலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே போனோம். வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னு தான் சிவபாலனுக்கு கால் பண்ணேன். சரி சமைக்க முடியாது இனிமேட்டு, பசியோடு இருப்பீங்கன்னா வர வழியில் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன் போதுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பரணி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு இவன் காலை பிடிச்சி அமுக்கிற? வேற ஏதோ காரணம் இருக்கும், அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான், நீ வந்து மலுப்புற. நல்லாவே தெரியுது அவன் என் தம்பி, காலை மிதிப்பேன், கன்னத்தை பிடிச்சி அடிப்பேன், காதை திருவுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன். சிவபாலம் இங்கேருந்து போனோன்னே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கணும்னு மட்டும் தெரியுதுன்னொன்னே அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. யாரோ ஒருத்தவங்க ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. இருப்பினும் அவங்களால படிக்கிறதுக்கு போதிய வகையை வசதி இல்லாதனால சண்முகத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஏற்கனவே என் பிள்ளை நல்ல மார்க் வந்து எடுத்திருக்கான் 12ல். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் படிப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா வசதி வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹை கிளாஸ் மார்க்குக்கு என்ன வேணாலும் செய்யலாமே, சூப்பராக வந்து 1100 மார்க் மேலே எடுத்திருக்கான். இந்த மார்க் போதாதா? நான் வந்து மனு அடிப்படையில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். ஈஸியாக அவங்க காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து கட்டிடுவாங்க. ஃப்ரீ எஜுகேஷனே கொடுத்துருவாங்க, படித்தா மட்டும் போதும். நீ நல்லா மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கேன், உனக்கு ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாம் தருவாங்கங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கே மனு வந்து கொடுத்துறீங்களா? இதை விட்டால் எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, முத்துப்பாண்டி கூட ஒரு கான்ஸ்டபிள் வந்து இருப்பாங்களே, அவங்க கூட நம்ம சண்முகத்தோட ஃப்ரெண்ட் இல்லை, அவங்க வராங்க. சார்வால் என்ன சார்வால் இப்படி ஆயிடுச்சு, நம்ம எஸ்சிக்கோட வாழ்க்கையை நினச்சா எனக்கே சோகமாயிடுச்சு. வெட்டுக்கிளி வந்து பேசுகிறாங்க. முடிஞ்ச விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க, அதை அப்படியே விட வேண்டியது தானே? இதெல்லாம் விட முடியாது, இது மிகப்பெரிய பிரச்சனையால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எனக்கு ஒன்றுமே புரியலையே. எஸ்ஐக்கு முத்துப்பாண்டி 2 பேரும் நடந்துக்கிற விதமே சரியில்லை. எஸ்ஐக்கு ஒவ்வொரு வாட்டியும் முத்துப்பாண்டி கீழே அடங்கி போகிறத நினச்சாலே எனக்கே வந்து கொடுமையாக இருக்குது. நானும் பஞ்சாயத்தில் இருக்கும்போது சொன்னேன் போகாதன்னு, எஸ்ஐக்கு வந்து கேட்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்க சூழ்நிலை அங்கே இருந்து அவள் கஷ்டப்பட வேண்டியதுனா இருக்க தான் செய்யும். என்ன சமைக்கிறா அடிக்கிறா ஏதாவது இருக்குமா? சார்வால் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பரணி பாப்பா எதுவுமே சொல்லியா உங்கள்கிட்ட? என்ன ஆச்சு நேத்தி? அடித்த அடியில்
ரெட் கலர் வந்துருச்சு, நிற்கவே இல்லை. பரணி பாப்பா தான் தையல் போட்டு இருந்தாங்க. என்னது தையல் போடுற அளவுக்கு வந்துச்சா? உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மனு வந்து வெட்டுக்கிளி வந்து வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வேக வேகமாக வந்து இறங்குறாங்க. ஏய் உன் மதனி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க நம்ம சண்முகம். வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பரணி வந்துடுறாங்க. நேத்தி எந்த கடையிலம்மா பிரியாணி வாங்கினேன்? ஏதோ பிரியாணி வாங்கினேன், சப்பாத்தி வாங்கினேன், புரோட்டா வாங்கினேன்னு சொன்னியே, அது என் நெஞ்ச கறிக்குது. எதுவும் கலந்து வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா இப்படி கேட்குற? டேய் இவ்வளோ கோவத்தோட வன்மத்தோட இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடான்னு சொல்லி வைகுண்டம் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. அப்பா ஃபினிஷிங் முடியிற வரைக்கும் கேளுப்பா, அதுக்கப்புறம் பேசு. என்னடா பரணி ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது. தப்பு இல்லைப்பா, நம்பிக்கை துரோகம். அந்த வீட்டுக்கு விசுவாசியா இருக்கான்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சு காட்டிட்டா. நேத்தி ஏதோ பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கங்கனை கட்டுற கதையெல்லாம் சொன்னால, அது பாட்டி உடம்பு சரியில்லை. முத்துப்பாண்டி வந்து நம்ம எசுக்கே போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். ரெட் கலர் வந்திருக்கு, தையல் போட்டு வந்திருக்கா. இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கம்கமாக இருந்திருக்கா. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. சிவபாலன் காலை வந்து மிதிச்சான்ல, அதுலேயே தெளிவாக எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனேங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று அந்த கான்ஸ்டபிள் வந்து பரணி வந்து நேற்று மாஸ் பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் வேறு லெவலில் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க, ஊர் அளவில் வந்து கூட்டி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து வந்ததுனால இங்கே பரணியை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரத்னாலேருந்து யாருமே வந்து விட்டு வைக்கல. நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போனா நீ சவுந்தரபாண்டியோட பொண்ணாக தான் இங்கே வந்திருக்கியா? 100 நாள் கழிச்சு இங்கே இருக்கலாம், எங்கள் குடும்பத்தை பழி வாங்க தான் இருக்கியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னு வந்து திட்டுறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இவங்களாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போனா எங்கள் மேலே அன்பு பாசம்லாம் எதுவுமே இல்லையானே ரத்னா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பம். நீங்கள் எல்லாருமே வந்து என் மேலே கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அம்மா நீ கூட என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டியம்மா, அதையெல்லாம் போலித்தனமான பாசமா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க நம்ம வைகுண்டன்லேருந்து எல்லாம். மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க, தலைமையில் தூக்கி வச்சு ஆடினியே, எதுவாக இருந்தாலும் என்னோட மருமக போதும், பரணி பாப்பா போதும், அவன் இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்பானே. இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்க்கல, இந்த குடும்பத்துக்கு குளிப்பறிக்க தான் இவன் வந்திருக்கா. சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியை காப்பாற்றணும்னு தான் கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுலேருந்தே தெரிய வேணாமா, எசக்கியை பார்த்தாலே எனக்கு அலுவலுவியாக வருது. அவளை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி முத்துப்பாண்டியை வந்து கண்டித்து அடிக்க போனால் என்ன பண்ணுவா? ஊரை குட்டி ஏன் புருஷனை அடிக்க நீ யாருன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துருவா. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். பார்த்தீங்களா இப்போயாவது உங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இவன் மூச்சில் கூட முழிக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து திண்ணையில் சோகமாக வந்து வீட்டு வாசலில் வந்து இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வெட்டுக்கிளி வராங்க. இன்னமும் வந்து எசக்கியை அந்த வீட்டில் விட்டு வைக்கிறது ரொம்பவே தப்பாச்சு, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னொன்னே இதான் கரெக்டுன்னு சொல்லி செல்லக்கனி எல்லாரும் வந்து வீரலட்சுமி நம்ம வைகுண்டலேருந்து சட்டை போட்டுட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டு வாசலில் இருக்கும்போது பாக்கியத்துக்கு. மரியாதையாக என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாசலுக்கு வா. என்னடி எப்படி பேசிகிட்டு இருக்க? சொன்னால் அவனுக்குலாம் புரியாதா? உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன்னு சத்தம் போட்டு பேசினால எசைக்கு வந்து குடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்தவொன்னு ரொம்ப எமோஷனலாக வந்து அழுகுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.